சிவகாசியில் யூனியன் வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 7.5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் வங்கி மேலாளர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி அதிகாரிகள், நகைக்கடை உரிமையாளர்கள் உதவியுடன் மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? 22 லட்ச ரூபாய்க்கு நகைக்குண்டான ஒருத்தே கிடையாது. பெயிண்ட்டு வரலாறு பெயிண்ட் கிடையாது. இல்லை, இது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் லாயர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு அங்கேருந்து போட்டு நீ இவ்வளோ அக்கௌண்ட்லாம் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ப்ரேயர் பாயிண்ட் வரும்போது இதெல்லாம் போலி நகை, நீங்கள் வந்து இந்த போலி நகைக்கு உண்டான வந்து முதல் நடவடிக்கையாக இருக்கக்கூடிய அந்த 22 லட்ச ரூபா பணத்தை பேங்கில் கட்டிட்டீங்கன்னா உங்கள் மீது வந்து இந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கை இல்லை அப்படின்னா நீதிமன்ற நடவடிக்கைன்னு போட்டுருக்கிறீங்க. அது தேவையில்லையே. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே காந்தி சாலையில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி உள்ளது. வங்கியின் மண்டல மேலாளர் ரஞ்சித் கடந்த மார்ச் மாதம் சிவகாசி கிளை வங்கியில் தணிக்கை செய்தபோது நகைக்கடனில் போலி நகைகள் அடகு வைத்து மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது. 56 பேரின் பெயர்களில் 126 நகைக்கடன் கணக்குகளில் வைக்கப்பட்டிருந்த 15,427 கிராம் தங்க நகைகள் அனைத்தும் போலியானவை என்பதை அறிந்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு விசாரித்த போது வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக இருந்த முத்துமணி என்பவர் உதவியுடன் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது. சிவகாசி காந்தி சாலையில் உள்ள வங்கியின் அருகே நகைக்கடை நடத்தி வரும் பாலசுந்தரம் போலி நகைகளை அடகு வைத்து 7.5 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்தது. நகைக்கடை உரிமையாளர் பாலசுந்தரம், நகை மதிப்பீட்டாளர் முத்துமணி ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இருவரும் ஜாமீனில் வெளிவந்து வங்கியில் நடந்த நகை அடமான கடன் மோசடி குறித்து ரிசர்வ் வங்கியும் சிபிஐயும் முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்ததில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. வங்கியில் நடந்த நகைக்கடன் மோசடி வழக்கு தொடர்பாக வங்கி மேலாளர் குமார் அமரேஷ், துணை மேலாளர் அரவிந்த், உதவி மேலாளர் முகேஷ்குமார் ஆகிய மூவருக்கும் தொடர்பிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்க முலாம் பூசப்பட்ட தங்க நகைகளை அடகு வைத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் மேலும் வங்கி ஊழியர்கள் சிக்குவார்கள் என்று கூறப்படுகிறது.